பக்தர்கள் அனைவருக்கும் ஜெயந்தி பாலசீனிவாசன் அநேக கோடி நமஸ்காரங்கள். இன்றைய தினம் சிறப்பு சிவஸ்தலங்கள் என்ற தலைப்பின் மூலம் சகல தோஷ நிவர்த்தி தரும் கீழப்பழுவூர் ஆலந்துறையார் தலத்தை பற்றிய குறிப்புகளை விவரிக்க உள்ளேன். இத்தலத்தின் மூலவர் ஆலந்துறையார் தாயார் அருந்தவ நாயகி. இத்தலத்தின் தல விருட்சமாக ஆலமரமும் தீர்த்தமாக பரசுராம தீர்த்தம் மற்றும் பிரம்ம தீர்த்தம் ஆகியவை உள்ளன. முன் மண்டபத்தில் இடதுபுறமாக அருந்தவ நாயகி அம்மன் சன்னதி உள்ளது. சன்னதிக்கு முன்பாக இருபுறமும் துவார பாலகிகள் உள்ளனர். அம்பாள் கருவறைக்கு முன்பாக இச்சாசக்தியும் கிரியாசக்தியும் துவார பாலகிகளாக இருந்து காவல் புரிகின்றனர். இச்சாசக்தியின் அருகே விநாயகர் அமர்ந்து அருள்பாலிக்கிறார். அதனைத் தொடர்ந்து வாகன மண்டபம் அமைந்துள்ளது. அந்த மண்டபத்தில் சந்திரன், சூரியன், 63 நாயன்மார்களின் உற்சவ மூர்த்திகள், திருமண கோலத்தில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர், கங்காளமூர்த்தி, பைரவர் ஆகியோர் உள்ளனர். கருவறை கோட்டங்களில் கஜ சம்ஹாரமூர்த்தி, சபாபதி நடராஜர், கமல கணபதி, தென்முக பரமன், அடிமுடிக்கானா அண்ணல், பிரம்மா, துர்க்கை, அர்த்தநாரீஸ்வரர் ஆகியோர் உள்ளனர். கருவறை திருச்சுற்றில் வலப்புறம் விநாயகர், உமைமங்கை பாகன், காத்தியாயினி, சண்டிகேஸ்வரர், வீரபத்ரர், மாணிக்கவாசகர், ஞானசம்பந்தர், சுந்தரர், நாவுக்கரசர், அத்திரி மகரிஷி, ஆங்கீரவை மகரிஷி, ஞான தட்சிணாமூர்த்தி, பிறகு பிருகு மகரிஷி, பரீட்சத் மகரிஷி, புலஸ்தி மகரிஷி, வசிஷ்ட மகரிஷி, பிராமி, மகேஸ்வரி, கௌமாரி, நாராயணி, வாராகி, இந்திராணி, சாமுண்டி ஆகியோர் உள்ளனர். இவர்களை தொடர்ந்து சோமாஸ்கந்தர், கோடி விநாயகர், காசி விஸ்வநாதர், விசாலாட்சி, வள்ளி தெய்வானியுடன் கூடிய சுப்பிரமணியர் தனித்தனி சன்னதிகளில் உள்ளனர். அடுத்து அப்புலிங்கம், வாயுலிங்கம், ஆகாயலிங்கம் ஆகிய மூவரின் சன்னதிகள் உள்ளன. அதற்கடுத்து கஜலட்சுமி சன்னதி அமைந்துள்ளது. இவ்வாலய இறைவன் ஆலந்துறையனார், வடமூலேஸ்வரர், யோகவனேஸ்வரர் என்ற பெயர்களில் அழைக்கப்படுகிறார். இவ்வாலய அம்மன் அருந்தவ நாயகி, யோக தபஸ்வினி என்ற பெயர்களில் அழைக்கப்படுகிறார். பார்வதி தேவி தவம் செய்த இடம் பிரம்மன், திருமால், அகத்தியர், இந்திரன், சூரியன், வசிஷ்டர், காஷ்யபர், வியாசர், பரசுராமர் ஆகியோர் வழிபாடு செய்த தலம். மாத்ருஹத்தி தோஷம், திருமண தடை நீக்கும் தலம், பிரிந்த தம்பதியரை இணைக்கும் ஆலயம், மிக பெரிய சோமாஸ்கந்த திருமேனி கொண்ட ஆலயம் போன்ற பல்வேறு சிறப்புகளை கொண்டதாக இந்த திருக்கோவில் திகழ்கிறது. அரியலூர் மாவட்டம் திருமானூர் அரியலூர் சாலையில் இருக்கிறது. கீழப்பழுவூர் இந்த ஊருக்கு திருச்சி, தஞ்சாவூர், அரியலூர், திருவையாறு ஆகிய இடங்களில் இருந்து பேருந்து வசதிகள் உள்ளன. தல வரலாறு. ஒரு முறை கைலாயத்தில் இருந்தபோது பார்வதி தேவி விளையாட்டாக சிவபெருமானின் கண்களை மூடினார். இதனால் சிவன் இரு கண்களாக விளங்கும் சூரியன், சந்திரன் இருவரும் ஒளி இழந்தனர். இதனால் உலக ஏக்கம் நின்றது. முனிவர்களும் தேவர்களும் கலங்கினர். அப்போது சிவபெருமான் தனது தேவியிடம், விளையாட்டாக செய்தாலும் மற்றவர்களுக்கு அது பாதிப்பை ஏற்படுத்துமானால் அது பாவமே. எனவே இந்த பாவத்திற்கு பரிகாரமாக நீ என்னை பிரிந்து பூலோகம் செல். அங்கு பல தலங்களில் தவம் செய்து இறுதியாக அங்குள்ள யோக வனத்தில் தங்கி இரு. நான் அங்கு வந்து உன்னுடன் சேர்வேன் என்றார். அதன்படி பார்வதியும் யோக வனத்தில் புற்று மண்ணால் சிவலிங்கம் அமைத்து தவம் செய்தாள். தவம் இருந்த அம்பிகைக்கு உறுதுணையாக சப்த மாதர்களும் வீரபத்ரரும் உடன் இருந்தனர். தவம் முற்று பெற்றவுடன் இறைவன் தோன்றி உமையுடன் இணைந்தார். உமையம்மை தவம் செய்த அந்த யோகவனமே இன்றைய பழுவூர் ஆகும். தவம் செய்த அம்பிகை என்பதால் இவ்வாலய இறைவி
அருந்தவ நாயகி என பெயர் பெற்றாள். தந்தையின் சொல்படி தாயின் தலையை வெட்டியதற்காக பரசுராமருக்கு மாத்திருகத்தி தோஷம் உண்டானது. பல தலங்களில் வழிபட்டும் பரசுராமனின் தோஷம் நீங்கவில்லை. இவ்வாலயம் இருக்கும் இடத்திற்கு வந்த பரசுராமர் அங்கிருந்த ஆலமரத்தின் கீழ் இருந்த புற்றலிங்கத்தை வணங்கியதும் அவரது தோஷம் விலகியது. ஆலமரத்தின் கீழ் தோன்றிய இறைவன் என்பதால் அவருக்கு ஆலந்துறையார் என்ற பெயர் வந்தது. பரசுராமர் இந்த ஆலய இறைவனை வணங்கியதை நினைவு கூறும் விதமாக கருவறைக்கு முன்புள்ள உத்தரத்தில் பரசுராமரின் உருவம் பொறிக்கப்பட்டிருக்கிறது. இத்தல இறைவனுக்கு சாம்பிராணி தைலம் பூசப்படுகிறது. லிங்கம் மிக சிறியது என்பதால் அடையாளம் காட்டும் அதன் மீது ஒரு குவளை கவிழ்த்தப்பட்டு இருக்கிறது. இந்த குவளைக்கு அபிஷேகம் நடக்கும். சில சிவன் கோவில்களிலும் மூலவர் சன்னதியில் நுழைவு வாயில் மேற்பகுதியில் கஜலட்சுமி சிற்பம் அமைக்கப்பட்டிருக்கும். இத்தலத்தில் பரசுராமன் சயனத்தில் இருப்பதை காணலாம். இங்கு விநாயகர் நடன கோலமும் சண்டிகேஸ்வரரின் பஞ்சலோக சிலையையும் காண்பது வித்தியாசமாக உள்ளது. இத்தலம் திருஞான சம்பந்தன் தேவார பாடல் பெற்ற ஸ்தலம். வள்ளலார் விண்ணப்ப கவி வெண்பாவில் நற்கருணை வாய்க்கும் பழுவூர் மரகதமே என்று சிவனை பாடியுள்ளார். அருணகிரிநாதர் இத்தல முருகனை புகழ்ந்து பாடியுள்ளார். கோவிலுக்கு வெளியே தல விருட்சமான ஆலமரம் பிரம்மாண்டமாக வளர்ந்து நிற்கிறது. கோவிலின் எதிரில் பிரம்ம தீர்த்தம் உள்ளது. ஆலய நுழைவு வாசலை கடந்து முதல் பிரகாரம் செல்ல அங்கே கொடிமர விநாயகர், கொடிமரம், பலிப்பீடம், நந்தி ஆகியவை உள்ளன. இடது புறத்தில் கிணறும் மடப்பள்ளியும், முன் மண்டபத்தின் வலதுபுறத்தில் சுவாமிக்கு இடதுபுறமாக தென்முகம் நோக்கியவாறு அருந்தவநாயகி அம்மன் சன்னதியும் இடம்பெற்றுள்ளன. கருவறையில் கருணாமூர்த்தியாய் மூலவர் ஆலந்துறையார் அருள்பாலிக்கின்றார். புற்று வடிவாய் மண் லிங்கமாக சதுர ஆவுடையாரின் நடுவே அபூர்வ தோற்றத்துடன் இவர் வீற்றிருக்கிறார். புற்று மண்ணால் ஆன லிங்கம் என்பதால் இவருக்கு அபிஷேகத்தின் போது கோலை சாற்றப்படுகிறது. பிரார்த்தனையும் பலனும். தாம்பத்ய சங்கரர், அர்த்தநாரீஸ்வரர் இருவரும் இத்தலத்தில் இருந்து அருள் பாலிப்பதால் குடும்ப ஒற்றுமைக்கு பிரார்த்தனை செய்து கொள்ளும் தலமாகும். திருக்கடையூருக்கு நிகராக கார சம்ஹார மூர்த்தியை கொண்டிருப்பதால் யம பயம் போக்கும் தலமாகவும், அம்பிகை தவம் செய்து இறைவனை மணந்து கொண்டமையால் திருமண தடை நீங்கும் தலமாகவும், பரசுராமனின் வேண்டுதலுக்கேற்ப சகல தேவர்களும் சூக்ஷ்ம ரூபமாக இத்தலத்தில் உறைவதால் சகல செல்வங்களை அளிக்கும் தலமாகவும், பிரம்மஹத்தி தோஷம் நீக்கும் தலமாகவும் இவ்வாலயம் விளங்குகிறது. வேண்டுதல் நிறைவேறியவர்கள் இவ்வாலயம் வந்து கோவில் தீர்த்தத்தில் நீராடி இறைவனுக்கும் இறைவிக்கும் அபிஷேகம் செய்து நேர்த்திக்கடன் செலுத்துகின்றனர். பக்தர்களே, இன்றைய தினம் பல சிறப்புகளை கொண்ட கீழப்பழுவூர் அருள்மிகு அருந்தவ நாயகி சமேத ஆலந்துறையார் சிவஸ்தலத்தை பற்றி குறிப்புகளை பார்த்தோம். கூறிய விரைவில் மற்றும் ஒரு சிறப்பு சிவஸ்தலத்தை பற்றிய விவரங்களுடன் உங்களை மீண்டும் சந்திக்க எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன். ஜெயந்தி பாலஸ்ரீனிவாசன். நன்றிகள், வணக்கங்கள். ஓம் நம சிவாய.